பிதா எந்த நாமத்துக்கும் கொடுக்கப்படாத ஒரு அதிகாரத்தையும் எந்த நாமத்துக்கு கொடுக்கப்படாத ஒரு உயரத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு கொடுத்தார். ஏன் அவ்வளவு பெரிய நாமத்தை கொடுத்தார் தெரியுங்களா? ரத்தம் சிந்துதல் இல்லாம பாவ மன்னிப்பு இல்லை, அப்படிதானே? நான் கேட்கிறேன், பழைய ஏற்பாடுல ரத்தம் சிந்தப்படலையா? ஆனா பழைய ஏற்பாடுல ஆடு மாடு சில மிருக ஜீவன்களை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்து எனக்கு பதிலாக அதை பலி கொடுத்தாலும் அது பிதா கிட்ட சொல்லுமா, உண்மையிலே இவனுக்காக பலியிடப்படுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அது விருப்பம் இல்லாமல் வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்து ரத்தம் கொடுக்க வைப்பாங்களா பாவ மன்னிப்புக்காக. ஆனா இவரோ, யோவான் சொல்லுகிறான் 1ஆம் அதிகாரத்துல, உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. 10ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, நான் பழைய ஏற்பாட்டு ஆட்டுக்குட்டிகளை போல அல்ல, நான் தேவ ஆட்டுக்குட்டி. நான் யார்? நான் எதற்காக வந்திருக்கிறேன் என்றால், ஆடுகளுக்காக என் ஜீவனை தானாக கொடுப்பதற்கு நான் வந்திருக்கிறேன். ஒரு வாலண்டியர் ஆஃபரிங்கா தன்னை கொடுத்தாராம். இதனாலதான் பிதா பார்த்தாரு, இந்த நாமத்தை உடையவரை தான் மேன்மையாக வைக்கணும்.